மீண்டும் ஒரு விளையாடித்த உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உலகின 20 போட்டிகள் அமெரிக்கா மற்றும் மேற்கு இந்திய தீவுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நேற்றைய தினத்தை பொறுத்தவரை 19வது போட்டியாக நியூயார்க்கில் குழு ஏயிலே இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போட்டி ஆரம்பமாகியிருந்தது. ஆகவே நானேல் சௌத்ரி வெற்றி பெற்றிருந்தார்கள். பாகிஸ்தான் அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்த போது மழை குறுக்கிட்டதன் காரணமாக போட்டி தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னதாக போட்டி ஆரம்பிக்கப்பட்டு முதல் ஓவரிலே 8 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் மீண்டும் மழை குறுக்கிட்டதன் காரணமாக சில நிமிடங்கள் போட்டி நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னதாக போட்டி ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் விராட் கோலி ஒரு 4 ஓட்டத்தோடு 4 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். அதன் பின்னதாக ரோஹித் சர்மா அதிரடியாக ஆட ஒரு 4 ஒரு 6 ஓட்டம் பெற்றிருந்த வேளையில் 13 ஓட்டங்களோடு எதிர்பாராத வண்ணம் ஆட்டமிழந்திருந்தார். அதன் பின்னதாக 3ஆம் இலக்கு வீரராக அக்ஷர் பட்டேல் ஆடுகள் முடிந்து 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 3 ஓட்டங்களாக 20 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் ஆட்டம் இழந்திருந்தார். ரிஷாட் பண்ட் மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆகிய இருவருக்கு இடையிலான 3வது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 30 பந்துகளை எதிர்கொண்டு 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே 7.4 பந்து வீச்சில் இந்திய அணி 48 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியிருந்தது. அதன் பின்னதாக 4வது விக்கெட்டுக்காக ஒரு இணைப்பாட்டம் தேவை அடிப்படையில் ரிஷாட் பண்ட் மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகிய இருவருக்கிடையிலே 22 பந்துகளை எதிர்கொண்டு 31 ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் அந்த இணைப்பாட்டம் பிரிக்கப்பட்டிருந்தது. சூரியகுமார் யாதவ் 7 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ஆகவே 11.2 பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகளை இழந்து 89 ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் மீண்டும் விக்கெட்டுகள் வீழ இந்திய அணியின் ஓட்ட எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதி நேரத்தில் ரிஷாட் பண்ட் 31 பந்துகளை கொண்டு 4 ஓட்டம் 6 அடங்கலாக 42 ஓட்டங்களை அதிகப்படியாக இந்திய அணி சார்பில் பெற்றுக் கொடுக்க, சிவம் தீவை 3 ஓட்டங்கள், ஹர்திக் பாண்டியா 7, ரவீந்திர ஜடேஜா வந்த வேகத்திலே முதலாவது பந்தில் 0 ஆட்டம் இழக்க ஹர்ஷீப் சிங் முக்கியமான 9 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, பும்ரா வந்த வேகத்தில் முதலாவது பந்தில் 0 ஆட்டம் இழந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதி நேரத்தில் சிராஜ் ஆட்டம் இழக்காது 7 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் 17.5 பந்து வீச்சில் இறுதி பந்தில் ரன் அவுட் ஆன காரணத்தினால் ஹர்ஷீப் சிங் 19 ஓவர்கள் மாத்திரம் எதிர்கொண்டு சகல விக்கெட்டுகளிலிருந்து 119 ஓட்டங்களை இந்திய அணி பெற்றிருந்தது. இதில் பாகிஸ்தான் பந்துவீச்சை பொறுத்தவரையில் நசீம் ஷா மற்றும் ஹர்ஷித் ராவ் தலா 3 விக்கெட்டுகளையும், முகமது அமீர் 2 விக்கெட்டையும், ஷாஹின் அப்ரிடி 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் 120 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் பாகிஸ்தானின் இந்த போட்டியில் இலகுவாக வெற்றி பெற்று இந்திய அணிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டும். பாபர் அசம் 4 ஓட்டங்கள் 2 அடங்கலாக நிதானமாக ஆடிக்கொண்டிருந்த வேளையில் 13 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னர் உஸ்மான் 4 ஓட்டம் 3 அடங்கலாக 15 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். பக்கம் சல்மான் 13, இமாட் வசீம் 15 என அடுத்தடுத்த ஆட்டம் இழக்க, சதாப் கான் 4, இப்திகார் அகமட் 5 என அடுத்தடுத்த ஆட்டம் இழக்க, ஒரு திசையில் நிதானமாக துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த முகமது ரிஸ்வான் 44 பந்துகள் கொண்டு 4 ஓட்டம் 6 மற்றும் ஒரு 6 ஓட்டம் மடங்களாக 36 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். அதன் பின்னதாக இறுதி பந்து ஓவரில் மொத்தமாக 18 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் ஷாஹின் அப்ரிடி 0 ஆட்டம் இழக்க, நசீம் ஷா 4 பந்துகளில் 2 4 ஓட்டங்கள் அடங்கலாக 10 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 113 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று 7 விக்கெட்டுகளை இழந்திருந்த வேளையில் 6 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்திய அணி பொறுத்தவரையில் இந்த போட்டியை வெற்றி பெற்றதன் காரணமாக மொத்தமாக 2 போட்டிகள் பங்கேற்று குழு ஏயிலே முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது. அமெரிக்க அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டித் தொடரிலே 2 போட்டிகளில் வெற்றி பெற்று 4 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. ஆகவே இந்திய பந்துவீச்சாளரை பொறுத்தவரையில் ஜஸ்பிரீத் பும்ரா மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்துவீச்சு பரிதினை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறந்த பந்துவீச்சாளர் என்பதை காண்பித்திருந்தார். மொத்தமாக 4 ஓவர்களில் 14 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், ஹர்திக் பாண்டியா சகலத்துறை ஆட்டக்காரர் மீண்டும் ஒரு முக்கியமான பந்துவீச்சினை வீசி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஹர்ஷீப் சிங் மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு மிகவும் எதிர்பார்ப்புமிக்க போட்டியை வென்று கொடுத்த ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர்களில் 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஜஸ்பிரீத் பும்ரா இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டித் தொடரில் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை 2 போட்டிகள் பங்கேற்று 2 போட்டிகளின் தோல்வியடைந்து 0 பெற்றிருக்கிறார்கள். புள்ளி அடிப்படையில் புள்ளிப்பட்டியல் 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு விளையாடுகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம்.